பிரியாணியாக ஆர்டர் போட்டுக்கான்ட்டு எனக்கு திட்டு போகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து என் தங்கச்சி இது பாருங்க கரம் மசாலா நம்ம எப்படி அரைச்சிருக்கோன்னு. அப்புறம் இங்கே இருக்க குழுந்தினார் எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால நைட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி, மட்டன் கிரேவி, ஃப்ரை ஆகட்டும், வெஜ்ஜு ரைட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாருங்க. இப்போ தான் நானும் என் சின்ன பொண்ணு கிளம்பி மட்டன் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே அவங்க ஃபிஷ் நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி போட்டு ஃப்ரை பண்ணதுனால எவ்வளோ ஸ்பைஸியாக இருப்பாங்க பார்க்க, கலர்ஃபுல்லாக எடுத்தேன். அது குக்கி தைச்சிட்டு இது பாருங்க. பாஸ்மதி ரைஸ் ஆர்டர் போட்டால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். தவாத் பாஸ்மதி ரைஸ் இது ஃபங்க்ஷன்லாம் போடுவாங்க பாருங்கள், முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரைஸ் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும், சேமியா மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிக்கன் பீஸு லெக்கோடு வாங்கியிருக்கேன். இப்போ நான் கடைக்கு போய் இப்போ வாங்கிட்டு வந்தேங்க. பிரியாணி தான் வேணும்னு ஒரே ஆடம். ஓகே, இது பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, தயிர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பாருங்கள், பிரியாணிக்கு பேன் வச்சு எல்லாம் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சிக்கன் போட்டிருக்கேன், தனி மிளகாய் தூள் எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம், கொஞ்சம் ட்ரை ஃப்ரையாக. ரைஸ் இங்கே ஊறிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் வந்து அதில் 4 டம்ளர் போட்டிருக்கேன். இந்த ஆழாக்கில் இது பாருங்க மக்களே, 4 டம்ளர் போட்டிருக்கேன். 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இதுலேயே கொஞ்சம் வாட்டர் நிறையா வரும். 7 கிளாஸ் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா வரும். நான் குக்கரில் பண்ணல, பேனில் வச்சு தான் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பாருங்க மக்களே, ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு மூடி போட்டு டம்ப் வச்சுருவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்கன் கிரேவிங்க கொதிச்சிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. கரெக்டாக தண்ணி வச்சேன். நம்ம தண்ணி வைக்கிற அளவு தான் இது மெயின். இது பாருங்கள், கரெக்டாக தண்ணி வச்சு டம்முக்கு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் பீசஸ் செம்மையாக வந்துருச்சுங்க. இது ஃபஸ்ட் டைமு. இது மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி ஆகிடுச்சு. மட்டனை திருப்பி ஒரு 2 விசில் வச்சுருக்கேன். முட்டை வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஈவினிங் டீ போட்டாச்சுங்க. இது பாருங்க, நல்லா கொதிக்குது ஸ்ட்ராங்காக.